துபாயில ஒரு ஆபீஸ் போட இருக்கிறோம். ஆல்ரெடி போய் லான்ச்லாம் பண்ணிட்டோம். ரசிகர் மன்ற ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல மகளிர் சேர்க்கிறாங்க. நாங்க கேள்விப்பட்டு நம்ம தங்கதுரை அண்ணாச்சி மூலமாகமா முத்துத்துறை அண்ணாச்சி ஆக்சுவலி இது மகளிருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா இப்போ நிறைய பேர் வீட்டில் லேடிஸ் வந்து அவ்வளோ வெளியே வரதுக்கு சான்ஸ் இல்லை. ஸோ இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அதே மாதிரி வந்து வணக்கம் மேடம். எனக்கு வந்து இந்த வளர்ச்சிக்கு மூல காரணம் வந்து ரியல் ஹீரோ லெஜண்ட் சரவணன் அவர்கள் எனக்கு மாநில தலைவரை ஆக்கி அழகு பார்த்தது எனக்கு வாழ்க்கையில் மகிழ்ச்சியான தினம். இன்றைக்கி வந்து நான் வந்து சார் எப்படி இந்த பிரம்மாண்டமாக இந்த தொழிலில் பேரும் புகழுமா சென்னையில் வந்து எங்கள் ஊர்லேருந்து வந்து இங்கே பிரம்மாண்டமாக இருக்காங்களோ அந்த பேரும் புகழ் அவருடைய வளர்ச்சிக்கு நான் என்றைக்கும் உறுதுணையாக இருந்து சாருடைய இந்த ரசிகர் மன்றத்தை மென்மேலும் வளர்க்குறதுக்கு நான் மட்டும் இல்லை, என் கூட சேர்ந்த எல்லாரையுமே ஒன்று போல் அவங்கள பயணித்து அவங்க கூட அவங்க கருத்துக்களையும் கேட்டு இந்த மன்றத்தை நான் சிறப்பாக செய்வேன் என்று இதன் மூலம் நான் தெரிவித்து தாய் உலகுன்றது ஃபஸ்ட்டு அம்மா, ரெண்டாவது மனைவி, அதுக்கப்புறம் அக்கா தங்கச்சிகள். இதெல்லாம் வந்து மகளிருக்குள்ள பொருள். இவங்க இல்லாமல் ஒரு ஆண் வர்க்கத்தில் ஒரு மனிதன் வந்து முன்னேறது கஷ்டம். அதனால் மகளிருக்கு நாங்கள் முழு முக்கியத்துவம் இந்த அரசியல் இல்லாமல் ரசிகர் மன்றம் சார்பாக நாங்கள் எல்லா உதவியும் நாங்கள் செஞ்சு அவங்கள மென்மேலும் வளர்த்துறதுக்கு என் மகளிர் தினத்துக்கு நான் அவளை சப்போர்ட் பண்ணேன். எல்லாமே தலைவர் அவர் என்ன முடிவு எடுக்காரோ அதன் பின்னாடி பயணம் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் தொண்டர்களாக இருக்கோம். ஒரு போட்டில் வந்து ஒரு டிரைவர் வந்து வண்டி ஓட்டினாதான் எல்லாரும் பின்னாடி வரைய முடியும். அது எங்கள் தலைவர் என்ன சொல்கிறாரோ அந்த வழியை ஏவாடி. எல்லாருக்கும் வணக்கம். நான் என்ன நிறைய படங்களில் பார்த்துருக்கலாம். ஒரு டெலிஃபோன் ராஜ் அண்ணனுக்கு ஒரு ஊத்தப்பம், இவ்வளவு பேர் இருக்கிறோம், இவ்வளவு பெரிய கும்பல் இருக்குதுன்னா ஐயா முத்துத்துறை அவர்களை தான் எந்த பிரதிபலனும் பார்க்காம ஐயாவுக்காக வேண்டி லெஜண்ட் சரவண ஐயாவுக்காக வேண்டி உழைக்கிறதுக்காக வேண்டி நாங்க இருக்கிறோம். எனக்குன்னு ஒரு ரசிகர்கள் இருக்காங்க. காமெடி நடிகர் டெலிஃபோன் ராஜ்னா ஒரு ரசிகர்கள் இருக்காங்க. நான் ரசிகராக அங்கே வரல, அவருடைய தொண்டனா அவருடைய பக்தனா எங்க இனத்துல இருந்து ஒரு ஆள். அவர் வந்து பெரிய லெவலுக்கு வரணும். நீங்க கேட்டீங்களா அரசியலுக்கு வருவாரான்னு? அவரெல்லாம் வர வேண்டியதில்லை, மக்களே தூக்கி கொண்டு போய் நிறுத்தி நிற்க வைப்பாங்க. என்னைக்கானாலும் அது ஜெயிக்கும், என்னைக்கானாலும் எங்க தலைவர் வருவார். இன்னைக்கு வந்து இங்க பாடி சரவணால வந்து பெரிய ஒரு மகளிர் மாநாடு நடக்குது. இதுல கிட்டத்தட்ட 600 பேர் மகளிர் மட்டுமே இன்னைக்கு வந்து கலந்துக்கிறாங்க. நாங்க எல்லா மகளிருக்கும் இன்னைக்கு வந்து உறுப்பினர் கார்டு போட்டு அவங்களுக்கு நிரந்தரமான லெஜண்ட் ஹீரோ ரசிகர் மன்ற நிகழ்ச்சியில கலந்து வச்சு என்னென்ன நலத்திட்ட உதவிகள்லாம் வழங்குறாங்களோ அதை பத்தி நாங்க சொல்ல போறோம். ஒரு வார்த்தை சொன்னாரு, நான் ஒரு கார் வந்து டெய்லி ஒரு கார்ல வர 30 கார் எனக்கு மாசத்துல இருக்கு, இனிமே நான் கார்ல அந்த செலவு பண்ண மாட்டேன், கஷ்டப்படுற மகளிர்களுக்கெல்லாம் நான் உதவி பண்றேன்னு சொல்லி எங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நோக்கி எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஹீரோ கிடைச்சிருக்கிறாரு. அவரை பத்தி நாங்களும் நிறைய விஷயங்கள் யூடியூப் எல்லாம் பார்க்கும்போது அவர் எல்லாருக்காகவும் ஒரு தொண்டரா தான் செயல்பட்டு இருக்காரு. அதனாலதான் நாங்க எல்லாம் சேர்ந்து அவர் கூட எங்க முத்துதுரை தலைமையில இன்னைக்கு பெரிய ஒரு மகளிர் மாநாடு அரேஞ்ச் பண்ணி மற்றும் எல்லா நிர்வாகிகளும் சேர்ந்து நிகழ்ச்சி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். மூலதனமா எங்க லெஜண்ட் சார்பான வச்சுதான் நாங்க பண்றோம். அதுக்கு உறுதுணையா இருக்கிறது எங்க தலைவர் முத்துத்துறைனா தான். மற்றும் நிர்வாகிகள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சார் வந்து இது வரைக்கும் எல்லாருக்கும் நலத்திட்ட உதவிகள் பல விதமா செஞ்சிட்டு இருக்காங்க. அது நல்முறையில இந்த மன்றத்தின் மூலமா நிறைய பேர் சிறப்படைகிறதுக்காக நாங்கள் அனைவரும் ஒன்று கூடி இருக்கிறோம். சாரோட விஷயம் என்னன்னா எல்லாருக்குமே போய் நன்மை சேரணும். மாவட்ட துறைகள் நிறைய மாவட்டங்கள்ல இருந்து ஆல் ஓவர் வேர்ல்டு வரைக்கும் சார் வந்து பண்ற நலத்திட்ட உதவிகள் மன்றத்தின் மூலமா ரசிகர் மன்றத்தின் மூலமா முத்துதுரை அவர் தலைமையில எல்லாரும் இணைந்து திரு அமுதா அவங்க வந்து தலைவியா இருக்காங்க, நாங்க மருத்துவ விங்கில 8 இருக்கிறோம், பலர் எல்லாரும் இணைந்து செயல்பட ஒற்றுமையா செயல்படுறோம். இது பல மக்களுக்கு நலத்திட்டு கிராமம் முதல் உலகம் வரை நாங்க மக்கள் நாயகனாக எங்கள் லெஜண்ட் சாரை பெருமிதமாய் அறிவிக்கிறதுல சந்தோஷப்படுகிறோம். இப்போ எல்லா கையிலும் ஸ்மார்ட் போன்ஸ் இருக்கனால ஈஸியா இதை வச்சு நம்ம உறுப்பினரா ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்களா? நான் ஜாயின் பண்ணிட்டேன். உங்க ஏஜ் என்ன மேம்? 19. ஓகே. இதுல ஜாயின் பண்றது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அதே மாதிரி இங்க வந்து உறுப்பினரா சேர்றதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ யங்ஸ்டர்ஸ்க்கு இது நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கு.